வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, அடுத்த மாதம் 23ஆம் நம்மளுக்கு எலெக்ஷன். நம்ம எல்லாருமே ஓட்டு போட தயாராகிட்டோம். ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னா, என் தம்பி என் தங்கச்சிங்க அவங்க எல்லாருக்கான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த ஓட்டு ஏன் போடணும்னு. ப்ளீஸ் இதை முழுசாக பாருங்கள். முக்கியமான ஒரு வீடியோ. என்னென்னா, காலைல சிக்னல் நின்று இருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு கை குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க. அந்த குழந்தை அழகாக இருந்துச்சுன்னு கேட்டேன், பையனா பொண்ணான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இது பெண் குழந்தை, 1 மாதம் தான் ஆகுது அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இந்த மாதிரி எத்தனை பெண் குழந்தைங்க நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ரோட்டில் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன், ஸ்கூலுக்கு பெண் குழந்தைங்க நடந்து போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. நிறைய இடத்துல நிறைய பெண்கள் சைக்கிளில் என்ன போகிறாங்கங்க. அது பார்க்குறப்ப என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே பாதுகாப்பு இருக்கா நம்ம நாட்டில்? ஏன்னா புரட்சி தலைவி அம்மா இறந்த பிறகு நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சில பெண்களுக்கு அநியாயம் நடந்து நம்ம குரல் கொடுத்தோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை பெண்களுக்கு அநியாயம் நடக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம எல்லார் வீட்லேயுமே பெண் குழந்தைங்க இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பாட்டிங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே வெளியே போனால் சேஃப்டியாக இருப்பாங்க நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச வரீங்க. நான் விஜய் சாருக்குன்னு சப்போர்ட் பண்ண வரலங்க. பொதுவாகவே நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். நம்ம 2 கட்சியுமே மாற்றி மாற்றி வாய்ப்புக்கு நிறைய கொடுத்துட்டோம். ஆனால் இவங்க 2 பேருமே திருந்துற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வீட்டில் எந்த பெண்களுக்கும் அநியாயம் நடக்கலை. கரெக்டாக? நான் ஒன்று மட்டும் சொல்ல நினைக்கிறேன், விஜய் சாருக்கு ஏன் ஓட்டு போடணும்னா, நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். சார் எலெக்ஷனில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காங்கன்னு நமக்கு கண்ணால் பார்த்துட்ருக்கோம். இப்போ வர அவர் படம் ரிலீஸ் ஆகலை. அவர் சிபிஐ, அவர் டைவர்ஸ் நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இன்னும் அர்த்தம் அவங்கள யாருமே எதிர்க்கக்கூடாது. எதிர்த்தா அவங்கள விட மாட்டாங்க. அதான் இந்த 2 கட்சிக்குமே கொள்கை. ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணும்ல, செய்யாதனா செய்வோம்ல. அவங்க சொல்லி நம்ம எங்கே ஓட்டு போடணும்? நம்ம உரிமையை நம்ம தான் போடணும். கரெக்டாக? நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும், ஏன் ஓட்டை டிவி கேக்கு தான் போட போகிறோம், நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன், ஏன் உரிமைக்கான ஓட்டு தான் நான் போடுவேன்னு காலரை தூக்கி விட்டு சொல்லுங்கள். ஓகேவா? நான் சொன்னேன்னு டிவிக்கு ஓட்டு போட தேவையில்ல. உங்கள் மனசார 5 நிமிஷம் உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்கள பாருங்கள். நம்ம போன பிறகு நம்ம பெண் குழந்தைங்க சேஃப்டியாக இருக்கணுமா வேணாமா நீங்கள் தான் யோசனை பண்ணணும். அது போட போகிறது 23ஆம் தேதி. ஓட்டில் தான் உங்கள் உரிமையை இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. அவங்க இத்தனை வருஷமாக நம்மளை அடிமையாக வச்சுருந்ததை மாற்ற போகிறோம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழியை காட்ட போகிறோம். ரெடியா? நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் எல்லோரும் ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? வீட்டில் உட்காராதீங்க. 23ஆம் தேதி ஓட்டு போட போங்க தம்பி தங்கச்சிங்களா. நானும் வாரேன். ரெடி?